Hello guys, welcome back to my channel. So இப்போ இந்த AI நியூஸ் அப்படின்னு சொல்லி ஒரு யூடியூப் சேனல் இருக்கு. ஸோ இந்த யூடியூப் சேனலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்ட் ஒரு 1 மந்த்துக்கு கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 4,37,000 வியூஸ் வந்திருக்கு. அதோட அவங்களோட ஆவரேஜ் ஏர்னிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா $109 $1.7K வரைக்கும் இருக்கு. ஸோ இதை நம்ம அப்ராக்சிமேட்டாக $500 வச்சாலும் ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா மந்த்லிக்கு கிட்டத்தட்ட 40,000 rupees வந்து இந்த AI நியூஸ் சேனல் மூலியமாக வந்து மேக் பண்ணுறாங்க. ஸோ இதே மாதிரி நீங்களும் ஒரு யூடியூப் சேனல் கிரியேட் பண்ணி ஸோ அதில் வந்து நீங்கள் உங்கள் வாய்ஸ் ஃபேஸ் எதுவுமே கொடுக்காம ஸோ ஃபுல்லாகவே AI ஜென்ரேட் பண்ண வீடியோ வந்து நீங்கள் போஸ்ட் பண்ணி வேற லெவலில் வந்து இன்கம் வந்து மேக் பண்ண முடியும். ஸோ அதனால் இந்த வீடியோவில் வந்து நான் ஸ்டெப் பை ஸ்டெப் எப்படி வந்து இதே மாதிரி வீடியோஸ் வந்து மேக் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கேன். ஸோ அதனால் இந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, சரி நம்ம சிம்பிளாக மாற்றுறதுக்கு நம்ம இதை ஸ்டெப் வைஸாக வந்து பிரிச்சுக்கலாம். ஸோ ஸ்டெப் 1 வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நியூஸ் வந்து கலெக்ட் பண்ணுறது. ஸ்டெப் 2 வந்து ஒரு AI கேரக்டர் ஜென்ரேட் பண்ணி ஸோ அதுக்கு வந்து நம்ம கலெக்ட் பண்ண நியூஸ் வந்து பேச வைக்கிறது. தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்ட் பேக்ரவுண்ட் மியூசிக் பேக்ரவுண்ட் வீடியோ எல்லாத்தையும் சூஸ் பண்ணுறது. ஸ்டெப் 4 வந்து எல்லாத்தையும் மெர்ஜ் பண்ணி எடிட் பண்ணி ஒரு வீடியோவை மேக் பண்ணுறது. ஸோ இவ்வளோ தான் இருக்க சிம்பிளான நாலேஜ் ஸ்டெப்ஸ். ஸோ இப்போ நம்ம ஸ்டெப் 1க்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து ஒரு யூடியூப் சேனல் வந்து கிரியேட் பண்ணிக்கணும். உங்கள்கிட்ட ஏற்கனவே இருக்க யூடியூப் சேனல் தான் பரவாயில்ல, இல்லை நீங்கள் புதுசாக யூடியூப் சேனல் மேக் பண்ணாலும் சொல்லி நீங்கள் வந்து மேக் பண்ணிக்கலாம். ஸோ எப்படி வந்து ஒரு ப்ரொஃபஷனல் AI நியூஸ் சேனல் கிரியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ நான் கண்டிப்பாக வந்து எப்படி வந்து ஒரு யூடியூப் சேனல் வந்து கிரியேட் பண்ண சொல்லி மேக் பண்ணி போகிறேன். ஸோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல போயிடலாம். ஸோ அதான் வந்து நம்ம நியூஸ் வந்து கலெக்ட் பண்ணுறது. ஸோ இதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கூகுள் நியூஸ் வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ நீங்கள் கூகுள் நியூஸில் போயிட்டு இப்போ இருக்க எல்லா ட்ரெண்டிங்கான டாபிக்ஸ்மே அதில் இருக்கும். ஸோ உங்களுக்கு எந்த டாபிக் வேணுமாலும் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் வந்து சாம்பிளுக்காக ஒரு அலெக்ஸா நியூஸ் வந்து நான் காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்து நம்ம ரீரைட் பண்ணணும். ஸோ அதுக்காக நீங்கள் Chatgpt வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. போயிட்டு நீங்கள் காப்பி பண்ண டெக்ஸ்ட் வந்து இதில் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் பண்ணிட்டு ரீரைட் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிட்டு என்ட்ரு கொடுத்தீங்க அப்படின்னா இதே டெக்ஸ்ட் வந்து திரும்ப ரீரைட் பண்ணும். ஸோ இப்போ இதை வந்து நம்ம காப்பி பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இதோட பார்த்தீங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து ஓவர். ஸோ இப்போ நம்ம செகண்ட் ஸ்டெப்ல போகலாம். ஸோ அதான் வந்து AI கேரக்டர் ஜெனரேட் பண்ணி இந்த நியூஸ் வந்து பேச வைக்கிறது. ஸோ இதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த AI வெப்சைட்னாலும் யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஹேஜன் வெப்சைட் தான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக இருக்க AI வெப்சைட்லேயே ஒரு பெஸ்ட் வெப்சைட்னு சொல்லலாம். ஸோ இதில் போயிட்டு ட்ரை ஹேஜன் ஃபார் ஃப்ரீ அப்படின்னு சொல்லி ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து சைன்இன் பண்ணிக்கோங்க. சைன்இன் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இது மாதிரி ஒரு டேஷ்போர்டு வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இதில் டாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் வித் அன் அவதார் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ அதை கிளிக் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு இது மாதிரி ஏகப்பட்ட கேரக்டர்ஸ் வந்து இதில் ஷோ ஆகும். ஸோ இதில் வந்து உங்களுக்கு எந்த கேரக்டர் வந்து பர்ஃபெக்டாக இருக்குன்னு தோணுதோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் வந்து கொஞ்சம் ப்ரொஃபஷனலாக வந்து ஒரு லேடி இருந்தாங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும். ஸோ அதுக்காக நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லேடி வந்து நான் சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ சூஸ் பண்ணக்கப்புறம் வந்து கிரியேட் வீடியோ அப்படின்னு சொல்லி கீழே ஆப்ஷன் காட்டும். ஸோ அதை வந்து கொடுத்துருங்க. கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இது மாதிரி வந்து எடிட்டிங் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இதில் தான் நம்ம டோட்டல் எடிட்டிங் வந்து பண்ணோம். சில டெக்ஸ்ட் ஆட் பண்ணுறதுக்கு மேலே வந்து அந்த டெக்ஸ்ட் ஸ்பேஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் இருக்க அதை எரேஸ் பண்ணிட்டு நம்ம காப்பி பண்ண டெக்ஸ்ட் வந்து இதில் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இதே டெக்ஸ்ட் வந்து இன்னும் கொஞ்சம் ப்ரொஃபஷனலாக மாற்றணும் அப்படின்னா கீழே வந்து GPT அப்படின்னு சொல்லி தேர்டாக ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு இது மாதிரி சேட் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இதில் போயிட்டு அதில் வந்து கீழே வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து ஷோ ஆகும். ஸோ இது வந்து ஒரு நியூஸ் சேனல்னால நான் இன்னும் கொஞ்சம் இதை ப்ரொஃபஷனலாக வந்து மாற்றிக்கிறேன். ஸோ அதுக்காக அந்த ப்ரொஃபஷனல் அப்படின்றத கிளிக் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு AI வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டன்ட்டாக இதை வந்து கொஞ்சம் ப்ரொஃபஷனலாக மாற்றி கொடுத்துரும். ஸோ இதை வந்து அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிடுங்க. பேஸ்ட் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு வந்து ப்ரொஃபஷனலான ஒரு பேராகிராஃப் வந்து ரெடி ஆயிடும். ஸோ நீங்கள் வாய்ஸை சேஞ்ச் பண்ணதுக்கு ரைட் சைட்லேயே வந்து அந்த வாய்ஸ் ஆப்ஷன் மாதிரி இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி உங்களுக்கு எந்த ஃபீமேல் வாய்ஸ் கரெக்டாக இருக்குன்னு தோணுதோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ மேக்ஸிமம் அதில் நரேட்டர் அப்படின்னு சொல்லி ஒரு வாய்ஸ் இருக்கும். ஸோ அதில் வந்து ஏதாச்சும் ஒரு வாய்ஸ் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அந்த நியூஸ் ரீட் பண்ணுறதுக்கு வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ உங்களுக்கு தேவையான வாய்ஸை சூஸ் பண்ணதுக்கப்புறம் வந்து மேலே வந்து பேக்ரவுண்ட் ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி அந்த பேக்ரவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா க்ரீனாக அதை மாற்றிடுங்க. ஸோ இது மாதிரி நம்ம க்ரீன் ஸ்க்ரீனாக மேக் பண்ணால் வந்து நம்ம எடிட்டிங்கில் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் க்ரீன் ஸ்க்ரீனை மாற்றிடுங்க. ஸோ எல்லா எடிட்டிங்கும் நம்ம முடிச்சாச்சு. ஸோ மேலே இருக்க சப்மிட் ஆப்ஷன் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இது மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் வந்து நீங்கள் சப்மிட் அப்படின்னு கொடுத்துருங்க. கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 2 to 3 minutes வந்து இந்த வீடியோ வந்து ரெடி ஆகும். ஸோ ரெடி ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு HDல ஒரு வந்து AI ஜெனரேட் பண்ண வீடியோ வந்து ரெடி ஆயிரும். ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஈஸியாக வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்க முடியும். ஸோ இதோட வந்து நமக்கு ஸ்டெப் 2 வந்து ஓவர். ஓகே, இப்போ நம்ம ஸ்டெப் 3க்குள்ள போகலாம். ஸோ இருக்கல இந்த ஸ்டெப் தான் வந்து ரொம்ப கஷ்டமான ஸ்டெப்னே சொல்லலாம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இதுக்கான பர்ஃபெக்டான வீடியோஸ் வந்து சூஸ் பண்ணணும். நீங்கள் வந்து டேரெக்டாக யூடியூப்ல வந்து அப்படியே வீடியோஸ் டவுன்லோட் பண்ணி உங்கள் வீடியோவில் யூஸ் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு வந்து காப்பிரைட் வரதுக்கு வந்து நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால் நம்ம வந்து ஃப்ரீ ஸ்டாக் வீடியோஸ் மட்டும் தான் வந்து யூஸ் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அதுக்கான பேக்ரவுண்ட் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு வந்து நான் வந்து பார்த்தீங்கன்னா பிக்சல்ஸில் போயிட்டு ஒரு டெக்னாலஜி பேக்ரவுண்ட் நான் சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ நீங்கள் வந்து எது ரிலேட்டடாக நியூஸ் எடுக்கிறீங்களோ அது ரிலேட்டடாக அந்த பேக்ரவுண்ட் வந்து சர்ச் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ எனக்கு வந்து இந்த வீடியோ வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ இதை நான் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கிறேன். ஸோ இதுக்கப்புறம் தான் நம்ம முக்கியமான வீடியோ ஃபுட்டேஜஸ் இருக்குது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பிரேக்கிங் நியூஸ், அப்புறம் கீழே அந்த லோவர் தேர்ட், அப்புறம் இதுக்கான பேக்ரவுண்ட் மியூசிக் எல்லாமே சூஸ் பண்ணும். ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த விதமான ஃப்ரீ வீடியோஸும் வந்து கிடைக்கல. நான் எந்த வெப்சைட்டில் போய் சர்ச் பண்ணாலும் வந்து ப்ரீமியம் வீடியோஸ் மட்டும் தான் இருந்துச்சு. அதாவது நம்ம பே பண்ணி தான் அந்த வீடியோஸ் வந்து வாங்கணும். ஸோ இதுக்காக பண்ணி நீங்கள் சர்ச் பண்ணி கஷ்டப்படவே தேவையில்ல. ஸோ இந்த வீடியோ கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் பார்த்தீங்கன்னா நான் யூஸ் பண்ணியிருக்க எல்லா வீடியோஸ் மியூசிக் எல்லாத்தையும் வந்து நீங்கள் ஈஸியாக வந்து டேரக்டாக டவுன்லோட் பண்ணி முடியும். ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு பாஸ்வேர்டு வந்து போட்டிருக்கேன். ஸோ அந்த பாஸ்வேர்டு நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு நான் மேலே டாப்ல வந்து பார்த்தீங்கன்னா ஐ பட்டன்ல வந்து இதை டிஸ்பிளே பண்ணுவேன். ஸோ அதனால் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க. ஸோ அதே மாதிரி இந்த வீடியோக்கு வந்து லைக் பண்ணிட்டு நம்ம சேனல் வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ இதோட வந்து இந்த கஷ்டமாக இருக்க தேர்ட் ஸ்டெப் வந்து இது வந்து ஈஸியாக நீங்கள் வந்து ஃபினிஷ் பண்ணிடலாம். என்ன மாதிரி கஷ்டப்படணும் அவசியம் இல்லை. டிஸ்கிரிப்ஷனில் போய் டேரக்டாக டவுன் பண்ணிக்கலாம்.
ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டெப் 4 அதாவது ஃபைனல் ஸ்டெப் வந்து வந்தாச்சு. ஸோ இதான் வந்து எடிட்டிங். ஸோ நீங்கள் வந்து எடிட்டிங்காக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த அப்ளிகேஷன் வேணாலும் யூஸ் பண்ணலாம். ஸோ நான் இவ்வளோ நேரம் வந்து பிசியில் வந்து பண்ணுறேன். ஆனால் எனக்கு எடிட்டிங் வந்து நான் இன்ஷாட் வந்து யூஸ் பண்ண போகிறேன். ஸோ நான் வந்து பிசியிலே பண்ணியிருக்கலாம். ஆனால் நிறைய பேர் எடிட்டிங் வந்து மொபைலில் தான் பண்ணுவாங்க. ஸோ நானும் உங்களுக்காக எடிட்டிங்ஸ் தான் வந்து மொபைலில் வந்து பண்ணுறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிரேக்கிங் நியூஸ் இன்ட்ரோ வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. உங்கள் நியூஸுக்கு தகுந்த மாதிரி ஒரு பேக்ரவுண்ட் வீடியோ வந்து சூஸ் பண்ணியிருப்பீங்களா, அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து சூஸ் பண்ணியிருந்தேன். ஸோ இதை வந்து நான் இப்போ ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இதுக்கப்புறம் வந்து நம்ம ஹேஜனில் ஜென்ரேட் பண்ண வந்து இதில் பேஸ்ட் பண்ணணும். ஸோ அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டேரக்டாக இதில் பேஸ்ட் பண்ணி அப்படின்னா உங்களால் க்ரீன் ஸ்க்ரீன் எடிட்டிங் வந்து பண்ண முடியாது. ஸோ அதுக்காக வந்து மேலே வந்து பிஐபி அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிட்டு சைடில் வந்து ப்ளஸ் ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி ஸோ நம்ம ஹேஜனில் ஜென்ரேட் பண்ண க்ரீன் ஸ்க்ரீன் வீடியோ வந்து இதில் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் வந்து நீங்கள் சைடில் ஸ்வைப் பண்ணிங்க அப்படின்னா குரோமா கீ அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை செலக்ட் பண்ணிட்டு அந்த க்ரீன் கிட்ட போய் வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு இது மாதிரி இன்ஸ்டன்ட்டாக அந்த பேக்ரவுண்ட் வந்து ஃபுல்லாக எரேஸ் ஆயிடும். ஸோ இதுக்கப்புறம் அதை ஓகே பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த இடத்துல பர்ஃபெக்டாக அந்த வீடியோ வந்து செட் ஆகுமோ அந்த இடத்துல வந்து வச்சுக்கோ. ஸோ வச்சதுக்கப்புறம் வந்து நம்ம இதுக்கான பேக்ரவுண்ட் மியூசிக் வந்து கொடுக்கணும். ஸோ நான் வந்து லிங்க்கில் கொடுத்த இந்த ஆடியோ வந்து நான் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் அதே வந்து அந்த இன்ட்ரோக்கு அடுத்ததாக வந்து அப்படியே வச்சுக்கோங்க. ஸோ நான் வந்து அடுத்ததாக வந்து லோவர் தேர்டே வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் அதே வந்து இதே குரோமா கீழே போயிட்டு க்ரீன் ஸ்கிரீன் வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். சூஸ் பண்ணதுக்கப்புறம் அதே வந்து ரைட் சைடில் வந்து வச்சுக்கிறேன். ஸோ இதோட எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நியூஸ் இன்டர்ஃபேஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் டெக்ஸ்ட் வந்து ஆட் பண்ணணும். ஸோ அதில் போய்ட்டு அந்த நியூஸில் இருக்க ஃபர்ஸ்ட் லைன் அப்படியே காப்பி பண்ணிட்டு இதில் வந்து அப்படியே பேஸ்ட் பண்ணிடுங்க. அனிமேஷன் வந்து சூஸ் பண்ணணும். ஸோ அதுக்காக வந்து டெக்ஸ்ட் பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அனிமேஷன் ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதில் போய்ட்டு உங்களுக்கு எந்த அனிமேஷன் வேணுமோ அதை சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து எல்லாமே வந்து பர்ஃபெக்டாக வந்து சூஸ் பண்ணிட்டேன். ஸோ இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா எடிட்டிங்கும் வந்து பர்ஃபெக்டாக முடிச்சிட்டேன். ஸோ இதுக்கப்புறம் எனக்கு சேவ் பண்ணுறது மாதிரி தான் வேலை. ஸோ அதே மாதிரி இன்னொன்று வந்து பிரேக்கிங் நியூஸ் இன்ட்ரோக்கும் அடுத்த வீடியோ வரதுக்கு நடுப்புற வந்து ஒரு ட்ரான்சிஷன் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து அந்த வீடியோ வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்மூத்தாக இருக்கும். இல்லை அப்படின்னா டக்குன்னு ட்ரான்சாக்ஷன் ஆரம்பம் இருக்கும். ஸோ அதை வந்து மெயினாக பண்ணிக்கோங்க. ஸோ இதெல்லாம் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு பர்ஃபெக்டான வீடியோ வந்து ரெடி ஆயிரும். ஸோ இது உங்களுக்கு தகுந்த ரெசல்யூஷனில் வந்து நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் பார்த்தீங்கன்னா 1080p 60 fps வந்து நான் சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நான் சேவ் பண்ண வீடியோ வந்து நீங்கள் பாருங்கள். Amazon is celebrating the 4th anniversary of the introduction of Hindi and the multilingual mode for Alexa in India. The company has revealed that this feature has gained widespread adoption among millions of users across the nation. ஸோ இப்போ நான் வந்து இந்த வீடியோ யூடியூப்ல அப்லோட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்து எந்த விதமான காப்பி ரைட்மே வந்து வராது. ஸோ எல்லாமே வந்து நான் ஃப்ரீ ஸ்டாக் வீடியோஸ் ஃப்ரீ ஸ்டாக் இமேஜஸ் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதே மாதிரி நீங்களும் வீடியோ மேக் பண்ணிட்டு ஸோ இதெல்லாம் அப்லோட் பண்ணிட்டு பர்ஃபெக்டான ஹேஷ்டேக் டைட்டில்லாம் கொடுத்து நீங்கள் யூடியூப்ல அப்லோட் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு வந்து வியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா வேற லெவலில் போகும். நீங்கள் வந்து இன்கம் வந்து வேற லெவலில் ஜென்ரேட் பண்ண முடியும். எப்படி வந்து பர்ஃபெக்டான நியூஸ் சேனல் ரெடி பண்ணுறோன்னு உங்களுக்கு தெரியல அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணி நெக்ஸ்ட் வீடியோ நான் கண்டிப்பாக மேக் பண்ணி போகிறேன். ஓகே, அந்த வீடியோ வந்து இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக், கமெண்ட், ஷேர், சப்ஸ்கிரைப் எல்லாம் மறந்து நான் பண்ணியிருக்கேன். நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணுற வரைக்கும் பை கைஸ். Thanks for watching.